துக்கத்திலேருந்து ஜெபிக்கிறேன்ப்பா, என் பிள்ளைய இப்படி வச்சிருக்கிறியப்பா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணு போட்டு விடுப்பா, என் பையனுக்கு ஒரு பிள்ளைய போட்டு விடுப்பா, என் புருஷனை புத்தியை மாற்றி விடுப்பா. நம்ம அவரை டிமாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? பிரைஸ் எல்லாம் யார் அனௌன்ஸ் பண்ணாலும் வரமாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய உரிமை. நான் எதுக்கு மாறணும்? பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம், நம்ம ஒரு சீட்டில் உட்காந்திக்கிறோம், அது என்னுடைய உரிமை, மாற்ற மாட்டோம் நம்ம, அப்படி தானே? அப்போ நாம் எல்லாத்துலேயும் பிடிவாதமாக இருக்கிறோம். கடவுள் மட்டும் நம்ம சொன்னோன்னே இறங்கி வரணுமா? கடவுள் சொன்னோன்னே நீ இப்படி செய் அப்படி செய்யணுன்னே கடவுள் வந்து நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அந்த பெரிய என்ன பூதத்துக்கு ஒரு பூதம் வந்து எழுந்து எல்லாம் செய்யுமாமே, ஆலம்பனா அப்படின்னு அந்த கடவுள் நமக்கு என்ன பணிவிடை செய்கிற பூதமா? நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு சொல்லுங்க ஆலம்பனா அப்படி நிற்கிறதுக்கு. அவர் கடவுள். We cannot dictate God. You behave like this, you do like this. என்ன அவர் ஹோட்டலில் சர்வரா? 2 தோசை, மசால் தோசை ஒன்று, அவர் ஆர்டர் எடுத்துக்கிட்டு ஆர்டர்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம ஜெபத்தில் ஞானம் இல்லை. அப்போ எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல. அப்போது அந்த ஜெபம் கேட்கப்படுவதில்லை. நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே தான் இருக்கிறேன், ஜெபம் கேட்கப்படுறதில்லை. ஜெபமாலை, ஆமாம் வல்லமையான ஜெபந்தான் இந்த ஜெபமாலை. ஜெபமாலை கேட்கப்படுவதில்லை. நிறைய பேர் ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், டெய்லி குடும்பத்தில் சொல்கிறோம். ஆனால் எப்படி சொல்லணும் இந்த ஜெபமாலை? அதை சொன்னால் அது கிடைக்கும். அதனால தான் சொல்கிறோம், செக் யுவர் ப்ரேயர், சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் ஆஃப் ப்ரேயிங். கடவுளை இதை கூட அதை கூட, அவருக்கு எல்லாமே தெரியுமே, அப்போ நீ கதறினா போதுமே. குழந்தை தெரசமா தான் சொல்கிறாங்க, ப்ரேயர் இஸ் நத்திங் பட் த க்ரை ஆஃப் அ சைல்டு.